ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஜூஸியான சாஃப்டான கேக் ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் சாஃப்ட் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்யறதுக்கு மைதா, முட்டை, ஓவன், பட்டர், பேக்கிங் பவுடர், எசன்ஸ் எதுவுமே தேவையில்லைங்க. தயிர் கூட தேவையில்லை. வீட்டில் இருக்க வெறும் 3 பொருள் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஜூஸியான சாஃப்ட் கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கப் அளவு ரவை சேர்க்குறேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பாலே மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கப்பாக இருந்தாலும் டம்ளராக இருந்தாலும் அதாலே மற்ற பொருட்களையும் சேர்த்துங்க. இப்போ 1.5 கப் அளவு ரவை சேர்த்துட்டு அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சமையல் சோடா உப்பு தாங்க சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். பேக்கிங் பவுடரில் சேர்க்க தேவையில்லை. சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு பால், காய்ச்சி ஆறின பால். 1.5 கப் ரவை சேர்த்தோம், அதே 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இப்போ பாலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பால் எல்லாத்தையும் ரவை உறிஞ்சி நல்ல சாஃப்டாகவும் திக்காகவும் ஆகுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கலவையை எடுத்து நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி கேக் மோல்டு இருந்ததுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்க சில்வர் டப்பா, சில்வர் கிண்ணம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் இல்லாட்டி நெய் சுற்றியும் தடவிக்கலாம். இது மாதிரி தடவத்தினால கேக் எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் வரும். நல்லா எல்லா இடம் பரவற போல் சுற்றியும் தடவிக்கலாம். இதில் பட்டர் பேப்பர்லாம் போட தேவையில்லைங்க. மைதா மாவும் தூவ தேவையில்லை. இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் மிக்சிங் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள். நம்ம பால் ஊற்றிருக்கோம். இப்போ பால் எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை உறிஞ்சி நல்லா ஊறி சாஃப்டாகவும் திக்காகவும் ஆகிடும். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடிகனமான கடாய் இருந்ததுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ள கேக் டப்பா வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ரவையை திறந்து பார்க்குறேன். நல்ல ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக எடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் ஆகிடுது. இப்போ இது மேலே அழகுக்கு பாதாம் சுற்றிரும் அடுக்கிக்கலாம். இல்லை இதை நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட தூவிக்கலாம். பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட பார்த்தும் நல்லா சுவையாக இருக்குங்க. இது மாதிரி பாதாமை சுற்றிரும் அடிக்கிறேன். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். இப்போ கேக் டின் ரெடி ஆகிடுது. இந்த கேக் டின் எடுத்து கடாய் உள்ள வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுதுங்க. இப்போ கேக் டப்பாவை எடுத்து உள்ளே வச்சு கடாயை மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேக் நல்லா வெந்து ப்ளஃபியாக இருக்கும். இப்போ இதுக்கு வேண்டிய சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் ரவை எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவு சர்க்கரை, அதே கப்பால் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சா போதுங்க. பாகு பதம், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க தொடங்கிடுது. இதில் வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆறட்டும். சுகர் சிரப் ஆறின பிறகு நம்ம கேக்கில் ஊற்றினா ஜூஸியான சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் கேக் வெந்துட்டான்னு பார்த்துக்கலாம். இப்போ கடாயை திறந்துட்டு இது மாதிரி டூத் பிக் இருந்ததுன்னா நடு சென்டரில் விட்டு பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக கேக் உப்பி இருக்கு பாருங்கள். இப்போ ஒட்டவே இல்லை. கேக் நல்லா வெந்துடுத்து. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டப்பாவை எடுத்து வெளியே வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு கத்தியால் சுற்றியும் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க. நல்ல ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌனிஷாக நல்ல சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும். அடியில் ஒட்டாமல் வந்துடும். நம்ம நெய் தடவிருக்கோம், அடியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கேக் டப்பாவில் ஒட்டவே இல்லை. நம்ம பட்டர் பேப்பரும் போடவே இல்லை. நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதை நம்ம இன்னும்
சுகர் சிரப் ஊற்றி சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதை நம்ம திரும்ப கேக் டப்பாவிலே மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில். இப்போ கேக் டப்பா உள்ளே வச்சு இது மேலே சுகர் சிரப் ஊற்றுறதுக்கு சுற்றியும் கேக்கை கட் பண்ணிடலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் ஊற்றணும் சுற்றியும் கேக் உள்ளே இறங்கி சாப்பிடவே அவ்வளோ ஒரு மிருதுவாகவும் ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. வீட்டில் இருக்க வெறும் 3 பொருட்களை வச்சு இந்த டிஃப்ரெண்ட்டான ஜூஸியான சாஃப்ட் கேக்கை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சுகர் சிரப் எடுத்து கேக் மேலே ஊற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கேக் மேலே ஊற்றுனதுமே கேக்கு எல்லாத்தையும் சுகர் சிரப் பூரா உறிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். சுகர் சிரப் பூரா உறிஞ்ச பிறகு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீட்டில் இருக்க 3 பொருட்களை வச்சு இந்த கேக் ரெசிப்பியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஜூஸியான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.